ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே இங்கே என்னை நிற்க வைத்த ஆண்டவருக்கு நான் அதிக நன்றி உள்ளவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே யாருமே தற்செயலாகவோ எதிர்பாராத விதமாகவோ வரவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்களா வரல, நீங்க வரமாட்டீங்க எனக்கு தெரியும். நீங்க வருவீங்க தெரிஞ்சுதான் நான் வந்திருக்க மாட்டேன். ஆனா நம்ம ரெண்டு பேரையும் கர்த்தர் தான் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா. எனக்கு இங்க இருந்து பார்க்கறதுக்கு நீங்களாம் வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஹல்லேலூயா. இந்த ஃபேன் சத்தத்தை தாண்டி கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு தொனிக்க போகிறது. ஹல்லேலூயா. வந்த வண்ணமாகவே நாம போகக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த கூட்டத்தை குறித்து நான் அதிக சந்தோஷம் அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை தன்னுடைய சொந்த சகோதரனாக நினைத்து அன்பு அண்ணனும் அக்காவும் இந்த அவருடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பை நான் பார்க்கிறேன். என்னை பற்றி அவங்க அதிகமாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் ஒரு தீவிரமான இந்து குடும்பத்திலே பிறந்தவன். ஆகவே வேதத்தை அதிகமாக கற்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் எனக்கு வேதத்தை படித்தால் புரியாது. என்னுடைய சிறு வயதிலே, வாலிப வயதிலே புரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள். காலையில் ஒருத்தருக்கு நன்மை செய்திருப்போம், வேற யாராவது நமக்கு தீமை செய்தா கூட பரவாயில்ல, யாருக்கு நன்மை செய்தமோ அவரே தான் நமக்கு என்ன பண்ணுவாரு? தீமை செய்வார். ஆகவே இதை போய் கன்சல்ட் பண்றதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. இப்படிலாம் நடக்குமான்னு விசாரிக்கிறது கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இல்லையா? அப்படிப்பட்ட உடைக்கப்பட்ட சூழ்நிலை. அந்த நேரத்தில் நான் அடிக்கடி சோர்ந்து போவேன். அடிக்கடி, ஏன்னா பைபிள் படித்தாலும் புரியாது. அந்த நேரத்தில் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை என்னுடைய தகப்பனார் அறிமுகம் செய்து வைத்தார். நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைகள். மற்றவங்க அதுக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சது 20 பேர் பேசுவாங்க. கொயரில் ஒரு 100 பேர் பாடுவாங்க. எதுவுமே எனக்கு உள்ள போகாது. ஆனால் டிஜிஎஸ் ஐயா வந்த உடனே எல்லாமே ஹல்லேலூயா தெளிவாக, ஹல்லேலூயா மகிமையாக, வல்லமையாக எனக்கு எல்லாம் புரிய ஆரம்பித்தது. அப்போ அவர் செய்தி கொடுக்கும்போது எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, நம்ம மெசேஜ் கொடுத்தா இப்படி கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொடுக்கணும், இல்லையா? இதற்கு கான்ட்ரவர்சி என்ன ஆகும்னா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு எங்க சர்ச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க. குட் ஃப்ரைடே அன்னைக்கு அப்பா காலையிலே சொல்லிடுவாரு, இன்னைக்கு சாப்பாடு எதுவுமே கிடையாது, சாயங்காலம் 4 மணிக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படி என்ன விசேஷ கூட்டம் அப்படின்னு நினச்சி நாங்கள் போனோம். போனால் 7 பேர் 7 வார்த்தை பேசினாங்க. அது என்ன பேசுனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அன்றைக்கி தான் செய்தி கொடுக்காதவங்களாம் செய்தி கொடுப்பாங்க. நிறைய பேர் அந்த டைரியில் மொத்தமாக எழுதிட்டு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட்னுவாங்க. 7 பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க பாருங்க. எனக்கு இந்த மெசேஜ் கொடுக்கும்போது பிரசங்கியார்கள் கொடுக்குற ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, உங்களுக்கு முன்பதாக நான் வேகமாக 10 பாயிண்ட்டை சொல்ல போறேன்னு எல்லாருக்கும் பயம் எடுத்துக்கும். அன்னைக்கு நான் தீர்மானம் பண்ணேன், நம்ம பாயிண்டே சொல்லாம சொல்லணும். ஹல்லேலூயா. பாயிண்ட் சொல்ல போறேன்னு சொல்லவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அந்த நாளிலே இந்த வசனத்தை அதிகமாக கேட்கணும்ன்ற வந்த எண்ணம் தான், அந்த வாஞ்சை தான், அந்த தாகம் தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. நான் எப்பவுமே நினைப்பேன், இங்க ஸ்டேஜில் நிற்கிற என்னை விட கீழே இருக்கிறவங்க தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், தேவனோடு சத்தத்தை கேட்கிறவர்கள், இல்லையா? உண்மையான ஜாங்கிளில் பேசுவாங்க. அவங்க இங்க இருந்துகிட்டே அமெரிக்காவில் வாழ்றவங்க. ஸோ அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை சீஷர்களாய் மாற்றுவது அவருக்கு ரொம்ப மகிமையான காரியம். நீங்க சீஷர்களாய் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை அப்போஸ்தலராக மாற்றுவது தேவனாலே கூடும். நீங்க அப்போஸ்தலராக வந்திருந்தீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசிகளாக, தேசத்தை நடத்தக்கூடியவர்களாக மாற்றுவதும் கர்த்தருக்கு எளிதான காரியம். ஆகவே இந்த நாளிலே இதற்குள்ள வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். என்னோடு கூட மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், அதிலே ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 22:14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஹல்லேலூயா,
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். இந்த முகாமுக்கு அண்ணன் ஒரு பக்கம் நூற்றுக்கணக்கான பேர் அழைத்தார். நாங்க ஒரு பக்கம் என்ன பண்ணோம், வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டோம். என் கூட எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. ஒரு மாசமா சொன்னதுக்கு இந்த 3 பேர் வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். என்னோட வந்த அந்த 3 பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். நீங்கள் வந்தவர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீதுதான் இப்பொழுது சாத்தான் முழு கவனத்தையும் செலுத்துகிறான். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் கூட விட்டுட்டான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் நடக்குதுன்னு வந்தது, இயேசு திரும்ப வரப்போகிறாருன்னு செய்தி வந்திருக்குது. இன்றைக்கும் பல இடங்களிலே சுவிசேஷ கூட்டங்கள் சபைகளிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் இஷ்டப்பட்டா வரலாம், இல்லாவிட்டால் வர வேண்டியதில்லை. அப்படி வந்தாலும் பாதியில எழுந்து போய்விடலாம். அப்படி பாதியில எழுந்து போனாலும் என்ன நடந்தது என்று பின்பதாக அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கு தாங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கிற வரைக்கும், பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், ஹல்லேலூயா, தேவ சமூகத்திலே பொறுமையோடு வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சத்தமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பசியும் சீக்கிரம் எடுக்கும், மதியான சாப்பாடும் நல்லா சாப்பிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் இங்கிருந்து போகும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக போக வேண்டும். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியும் போதே கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்க அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும்னு விருப்பம் இருக்குது? ஹல்லேலூயா. இல்லையா? நான் நிறைய கேம்புக்கு போயிருக்கிறேன் சிறு வயதுல. அங்கே சொல்லுகிற சில காரியங்கள் ரொம்ப சில நேரம் காயமா இருக்கும். 100 பேர் இதே மாதிரி உட்கார்ந்துருப்போம். அப்போ அதை நடத்துறவங்க சொல்லுவாங்க, இனி கர்த்தர் 7 பேர் தான் தெரிந்து கொள்ள போறாரு இந்த கூட்டத்தில் அப்படின்வாங்க. எல்லாம் ஒருத்தர் பார்ப்பாங்க. நான் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறத விட பக்கத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பா உன்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டார், எனக்கு தெரியும். அப்போ அது எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. அப்போ மிச்சம் 93 பேர் என்ன ஆவாங்க? இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வந்த எல்லாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். யாரையுமே அவர் வேண்டான்னு சொல்லல. நிறைய பேர் அவருக்கு தேவை. ஹல்லேலூயா. உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய சரீர உழைப்பு உங்களால கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்க ஓடலாம். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக வாழலாம். ஹல்லேலூயா. நீங்க பெரிய அளவுல கர்த்தருக்காக பெரிய மேடையில நிற்க தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களை கர்த்தர் புதிதாக்க விரும்புகிறார். உங்களை கர்த்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார். உங்க ஜெப நேரத்தை கூட்ட விரும்புகிறார். உங்களுடைய வேத வாசிப்பை கர்த்தர் ஆழமாக்க விரும்புகிறார். உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்ற விரும்புகிறார். உங்களை கொண்டு வித்தியாசமான காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஒரு லெட்டர் வந்து, ஏர்போர்ட்ல உன்னை டிக்கெட் கொடுக்குற வேலைக்கு தெரிஞ்சிருக்கிறேன், மாசம் உனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம்னா இப்படி உட்காந்துருப்போமா? இல்லையா? சீலிங் வரைக்கும் ஒரு தடவை போயிட்டு அங்கே மோதி கீழே வந்து விழுந்திருப்போம். அப்போ கூட என்ன பண்ணுவோம்னா, இல்லை லேசான காயம்தான், வாங்க நம்ம ஏர்போர்ட் போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ ஏர்போர்ட்லாம் மூடுற நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம எதுக்காக கர்த்தர் தெரிந்து எடுத்திருக்கிறாருன்னா, இனிமே நம்ம பூமியில சின்ன சின்ன காரியத்தின் மேல பறக்க போறதில்லை, நீங்கள் உயர பறக்க போகிறீர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்து உயர பறக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை விட்டு, சத்துருக்களை விட்டு, போராட்டங்களை விட்டு, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, இருளை விட்டு கொஞ்சம் மேல ஹைட்டா பறக்க போறீங்க. ஹல்லேலூயா. இல்லையா? சேலரியில ஒரு 1000 ரூபாய் ஏறிட்டாலே அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்கள பிடிக்க முடியாது. அடிக்கடி கேஸ் பலூன் மாதிரி மேலே போயிடுவாங்க.
பிரைஸ் தி லார்ட். மேல வைத்த கிருபை பெரிது, உங்களுக்கு கொடுக்க போகிற வரங்கள் பெரிது, உயர்த்த விரும்புகிறார். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அழைக்கப்பட்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஹல்லேலூயா, நம்ம எல்லாரும் விருப்பப்படுறோம் தெரிந்து கொள்ளப்படணும்னு இல்லையா? இப்ப தெரிந்து கொள்ளப்படும் போது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு யுத்தம் இருக்கிறது. என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, அநேகருடைய கவனம் அவருடைய தெருவில் உடனே ஸ்ட்ரீட் லைட் எரியும். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது உலகம் கவனம் செலுத்துகிறது. அதே போல இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் மீதும் ஆவிக்குரிய உலகங்கள் கவனம் செலுத்துகிறது. ஹல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு அழைக்கப்பட்டவர்களை பத்தி பிரச்சனை, உங்களுடைய ஒவ்வொரு நடை, உங்களுடைய ஒவ்வொரு சுவாபம் எல்லாவற்றையும் இந்த ஆவிக்குரிய உலகம் பார்க்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர், கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறவர். அதே நேரத்தில் மறந்து விடாதீர்கள், பிசாசுக்கு இப்போ உங்க மேல முழு கவனம் வரும். ஹல்லேலூயா. முழு அட்டென்ஷன் உங்க மேல வரும். என்னடா நேத்து வரைக்கும் சும்மா இருந்தா இன்னைக்கு பெட்டியை தூக்கிட்டு இங்கே வந்துட்டான். ஹல்லேலூயா. இவனை நம்ம சும்மா, இவன் எனக்கு விரோதமா எழும்ப நினைக்கிறான். ஹல்லேலூயா. ஆதலால இவனை நான் என்ன பண்ணணும், எப்படியாவது பிடிச்சு உட்கார வைக்கிறோம் அப்படின்னு தான் பிசாசு. இங்கு வந்து விட்டு போனவர்கள் இனிமேல் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஹல்லேலூயா. அனுதினமும் அந்த அக்கினி உங்களுக்குள்ள எரியணும். நான் இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். அழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன தெரியுமா, இயேசு நமக்கு ஏதாவது செய்வார்னு வர்றாங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா, நான் ஏதாவது இயேசுவுக்கு செய்ய வேண்டும். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. நீங்க ஏதாவது இயேசுவுக்கு செய்யும். நீங்கள் பாடல்களை எழுதலாம், சாட்சிகளை சொல்லலாம் இல்லையா, தெரு பிரசங்கம் பண்ணலாம், தனிநபர் ஊழியம் செய்யலாம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஊழியம் என்னன்னா அந்த பர்சனல் எவாஞ்சலிசம். இப்போ நம்ம இவ்வளோ பேர் மத்தியில் பேசுகிறோம், ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆனால் அந்த பர்சனல் எவாஞ்சலிசத்தில், அதாவது தனிநபர் ஊழியத்தில் உங்களுக்கு உடனே பதில் கிடைச்சிடும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். வேண்டானா எந்திரிச்சு போயிடுவாங்க. வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பாவ அறிக்கை செய்து இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி அறிக்கை செய்வாங்க. ஒரு முறை ஒரு ஆத்மா அறிக்கை செய்து விட்டால் பரலோகம் அந்த ஆத்மாவை விடாது. அவன் எங்க போனாலும் சரி, திரும்ப சினிமாவே எடுக்க போனாலும் சரி, அவரை என்ன பண்ணுவாரு, பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. அந்த தனிநபர் ஊழியத்தை செய்வதற்கு இப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளவர்கள் வேண்டும். அழைக்கப்பட்டவர்களால் அதை செய்ய முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வித்தியாசமானவர்கள். அவர்கள் கர்த்தருக்காக எழும்ப போகிறவர்கள், ஆயத்தமாக இருக்கிறவர்கள். நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு பஸ் டெர்மினஸ்க்கு போனோன்னு சொன்னால், உதாரணத்துக்கு பெசநகரில் நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போக வேண்டும் என்று நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் பொழுது, அந்த பஸ் டெர்மினஸ்ல 23C என்ற அந்த பஸ்ஸுக்காக நாங்கள் அதில் தான் போவோம். பார்த்தீங்கன்னா 4 பஸ் இருக்கும். அந்த டெர்மினஸ்ல 4 பஸ் இருக்கும். ஒரு பஸ் என்னவோ அடுத்த நிமிஷம் கிளம்ப போற மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து விட்டுருப்பார். முதல்ல வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு விட்டு வெளியே வர்ற மாதிரி நிறுத்தியிருப்பார். உள்ள ஒரு பஸ் இருக்கும் கடைசியில, அங்க யாருமே போக மாட்டாங்க, எல்லாம் இந்த பஸ்ல தான் ஏறுவாங்க. ஏன்னா அது ரெடியா நிக்குது. ஆனா திடீர்னு டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா, உள்ள கடைசியில் இருக்கிற பாருங்க அந்த பஸ் எடுத்துட்டு போய் வருவார். அதை யாராவது ஒரு அம்மா பார்த்து நற்செய்தி அறிவிக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏய் பஸ் போதல அப்படின்னுவாங்க. உடனே மொத்த பேரை சூசைடு, அந்த கிணத்துல குதிக்கிற மாதிரி குதிப்பாங்க. குதிச்சு நேரம் ஓடி போய் இல்லையா, எல்லாருக்கும் அந்த தூக்க கலக்கத்துல, அந்த வெயில் உஷ்ணத்துல அல்லேலூயா எல்லாம் தூக்கெல்லாம் போயிடும். ஏன்னா அழைக்கப்பட்ட பஸ்ல இருந்து இப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பஸ்ல வந்து ஏறுறாங்க. இன்றைக்கு வரைக்கும், இந்த காலை வரைக்கும் நீங்க சாதாரணமானவர்களாக இருந்திருக்கலாம். இப்போ உங்க பஸ் புறப்பட போகுது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க புறப்பட போறீங்க. இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. எங்க அப்பா வாங்கியே தர மாட்டார் இல்லையா. எப்படியோ சண்டை பிடிச்சி ஒரு ராக்கெட் வாங்கிடுவோம். நம்ம ஸ்ரீஹரிகோட்டாக்கு போய் ராக்கெட் விட முடியாது. அவங்க விடுறதும் தண்ணி கடல்ல தான் விழுது, நம்ம விடுறதும் தண்ணி டேங்கில் தான் விழுது. சரி ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு இந்த ராக்கெட்டை வாங்கி வச்சு எல்லாம் கொளுத்தி விட்டுட்டு நின்றுட்டே இருப்போம். அது போகாது, ஆனால் உஸ்ஸெல்லாம் சத்தம்லாம் வரும். ஹல்லேலூயா. என்ன போகலையே கிட்ட போய் பார்ப்போம், அந்த நேரம் போயிடும்.
அது மாதிரி தான் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்க போகிறார். இந்த பின்னாடி கடைசியில் கிடந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா யாருமே அதை விரும்பலை, யாருமே அது போகுன்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு அந்த பஸ்ஸில் வந்து நூற்றுக்கணக்கான ஜனங்கள் ஏற ஆரம்பிக்கிறார்கள். இது வரைக்கும் யாரும் உங்களை சட்டை பண்ணியிருக்கலாம் மாட்டாங்க, யாரும் உங்களை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டாங்க. இன்று முதல் அநேகர் உங்களை கவனித்து உங்கள் மூலமாக பரலோகத்துக்கு பிரயாணம் பண்ண விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. அந்த பஸ்ஸை எப்படி போகணும்? வேகமாக போகணும், சரியாக போகணும், எல்லா ஸ்டாப்பிங்ல நின்று எல்லாரையும் ஏற்றணும். பிரியமானவர்களே, அந்த பஸ்ஸு போயிட்டு இருக்கும்போது டிரைவர் சொல்கிறாரு, 2 நாளாக என்னன்னு தெரியல, பிரேக் பிடிக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? வயிற்ற கலக்கிறோம் இல்லையா? நாங்கள் திண்டுக்கலுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். திண்டுக்கல், ஆமாம், தேனிக்கு போயிருந்தோம். தேனியிலிருந்து இப்போ திண்டுக்கலுக்கு போனோம். கார் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஓட்டினது நம்ம அண்ணன் தான். 120 கிலோமீட்டர் ஸ்பீடு, மினிமம் 100க்கு கீழே ஓட்ட மாட்டார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவார். போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருக்கிறவங்களாம் சற்று தூங்க ஆரம்பித்தாங்க. கிரேஸ் அக்கா வந்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தார் அன்னைக்கு, அப்புறம் அந்த பாப்பா வந்திருந்தா. அவங்களாம் கொஞ்சம் சரி திண்டுக்கல் டு தேனி டு திண்டுக்கல் வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூக்கத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போ ஜான் பிரதர் என்கிட்ட சொன்னார், ஆனால் ஒரு சின்ன வேலை காரில் இருக்குது அப்படின்னாரு. நான் ஏதாவது பல்பு கில்பு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன வேலை அப்படின்னு சொன்னப்போ, பிரேக்கே சரியாக பிடிக்கலனே, நம்ம கொஞ்சம் போகிற வழியில் பிரேக்கை பார்த்துட்டு போயிடலான்னொன்னே பின்னாடி தூங்கிட்டு இருந்தவங்கெல்லாம் எழும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட போகிறீங்க, ஆனால் பிரேக் இருக்கணும், எல்லா ஸ்டாப்லையும் நிற்கணும், எல்லா ஆத்துமாக்களையும் ஏற்றணும், சரியாக அவர்களை கொண்டு போய் டெஸ்டினேஷனில் சேர்க்கணும். அதற்காக தான் கர்த்தர் இதுவரைக்கும், நேற்று மாலை வரைக்கும், இல்லைனா இன்றை காலை வரைக்கும் நமக்காக வாழ்ந்தோம். இன்று முதல் மற்றவர்களுக்காக வாழ போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கே என்னால் வாழ முடியல, இதில் வேற யாருக்குங்க வாழணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. பேரை கொடுத்துட்டீங்க. உங்கள் பேர் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிறதுக்குள்ளே பரலோகத்தில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. நாங்கள் வந்தோடனே ஒரு அண்ணன் கேட்டார், என்ன இந்த விபிஎஸ் தானா, எப்போ அந்த மீட்டிங் ஆரம்பிக்கணும்? அந்த மீட்டிங் ஏற்கனவே ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கு, அந்த பக்கம் போங்கன்னார். சொல்லிட்டு சொன்னார், முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க அப்படின்னாரு. பிரைஸ்லாம். கர்த்தர் நல்லவர். ஆகவே உங்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. நீங்கள் இன்று முதல் கர்த்தருக்காக வாழ போறீங்க. சரி, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு எதுக்காக தெரிந்து கொள்றார், அதை தான் நான் இன்னைக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அண்ணன் எனக்கு டைம்லாம் சொல்லிட்டாரு, சரியான நேரத்துக்கு என்னுடைய செய்தியை நான் முடித்து விடுவேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. many are called but very few are chosen. அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வந்த இந்த ஹல்லேலூயா கூட்டத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். நியாயாதிபதிகள் 13:1. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால். ஹல்லேலூயா. எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய ஜனங்கள், இந்த தேசத்தின் ஜனங்கள் பொல்லாப்பான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை சரி செய்வதற்காக, அவர்களை எச்சரிப்பதற்காக, அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ இந்த பகுதியில் ஒரு ஜிஹெச் இருக்குன்னா, நீங்க ஜஸ்ட் குற்றாலம் போக விரும்பல, நான் இங்கெல்லாம் குளிக்க விரும்பல, நான் வீட்டிலே 2 நாளைக்கு ஒருக்க தான் குளிப்பேன் அப்படின்றவங்க பக்கத்தில் ஏதாவது ஜிஹெச் இருந்தால் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சக்காமலை வந்த அந்த வார்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் குடிக்கிற நிமித்தமாக அந்த ஜாண்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க குடிச்சு அந்த லிவர்லாம் போய் இப்போ அவங்க வந்து ஒரே பிளட் வாமிட்டாக பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது, வயிறெல்லாம் அப்படியே உப்பி போயிடுது, யூரின் போக முடியல, அவர்கள் நரக வேதனைப்படுகிறார்கள்.
நீங்கள் என்னைக்காவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சில வார்டுகள், இதில் இந்த ஆக்சிடென்ட் பிளாக்லாம் போனீங்கன்னா நமக்கு வந்தால் சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய பார்வைக்கு ஒரு காலத்திலே பொல்லாப்பானதை செய்தார்கள், இப்பொழுது சிறைப்பட்டு போய் இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்காக கர்த்தருக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் தேவை. அல்லேலூயா. அந்த சிறையில் இருக்கிறவர்களுக்கு, அந்த போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு, அந்த சத்துருவின் கிரியையில் இருக்கிறவர்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்கு கர்த்தருக்கு ஒரு ஆள் தேவை. அவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினாலே கர்த்தர் அவர்களை 40 வருஷம் பெலிஸ்தீரின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இங்கு இருக்கிறவர்களும் கூட ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்க சிறையிருப்பை மாற்ற போகிறார். அல்லேலூயா. சில பேர் பயத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க, சில பேர் வியாதிக்கு அடிமையா இருக்கிறாங்க, சில பேர் மாந்திரிக கட்டுகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க, சில பேர் மனிதர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க, சில பேர் கடன் பிரச்சனைக்கு அடிமையா இருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. இன்றைக்கு எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைக்கிற காரியம் தடைப்படாதபடிக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. உங்களை பயன்படுத்த போகிறார். நேற்று வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணது நமக்கே கேட்காம இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களை இந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போ இப்படி 40 வருஷம் சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இப்ப கர்த்தருடைய மனது வேதனைப்படுகிறது இல்லையா? இல்லையா? இந்தியாவில் சிறையிருப்பில் இருக்கிறாங்க, இந்தோனேஷியால பாருங்க, மலேசியால பாருங்க, சிங்கப்பூர்ல பாருங்க, எல்லா தேசத்துல சிறையிருப்பில் இருக்காங்க. ஆந்திராக்கெல்லாம் போக, நீ வெளிநாடே போவேன்னா ஆந்திராவுக்கு போய் பாருங்க, ஜனங்க இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. பீகார் போய் பாருங்க, ஒரிசா போய் பாருங்க. நான் ஆந்திரா போனதுக்கே என்ன எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. ஜனங்க அவ்வளோ அறியாமல், அவ்வளோ இருளில் இருக்கிறார்கள். ஆந்திரால 1 மாசம் தொடர்ந்து ஊழியத்துக்கு போனா நம்மளே தான் ஜீசஸ் நினைக்கிறாங்க. அவங்க ஏசப்பா மேல இருக்கிறாரு, நீங்க கூப்பிட்டா உங்க இருதயத்துக்கு வருவாருன்னு சொன்னா அதெல்லாம் புரியவே மாட்டேங்குது. நிறைய பேர் நம்ம காலில் விழுறாங்க. பிரியமானவர்களே, இப்படி பாவத்தினாலே இந்த உலகம் சிறைப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் வேதனைப்படுகிறார். அவர்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வேதனைப்படுகிறார். ஒருவேளை யோபுவை போல நீங்க ஒரு சிறையிருப்பில் இருக்கலாம். நீங்க அவங்க சிறையிருப்பை மாற்றுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் முன்னிலைமையை காட்டிலும் உங்கள் பின்னிலைமையை இரட்டிப்பாய் அவர் ஆசீர்வதிப்பார். யோபு தான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க பெற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இந்த 40 வருஷம் உபத்திரவத்தில் தம்முடைய ஜனத்தை எப்படியாக விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைத்தார். அதற்கு அழைக்கப்பட்டவர்களை கூப்பிட்டுருக்கலாமேன்னு சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, உங்ககிட்ட மீட்டிங்கு வர்றேன்னு சொல்லிட்டு வராம போயிட்டாங்க பார்த்தியா, அந்த மாதிரி என்கிட்டயும் சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு யார் தேவை தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் சொன்னபடி வருவார்கள். ஹல்லேலூயா. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்க விசேஷமானவங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதே கூட்டத்தை மதுரையில் வச்சிருந்தா வந்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஏரியா பேர் சொன்னோன்னே, பிரதர் நாங்க கூட்டத்துக்கு வரல பிரதர், நாங்க குற்றாலத்தில் 2 நாள் பிள்ளைங்க வெளியே போகணும்னு சொன்னாங்க. அப்படி வந்திருக்கீங்களா? அப்படி வந்தாலும் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்கிறார். இல்லையா? கழுதையை தேடதான் சவுல் போனான், அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இங்க பாருங்க, இப்போ ஆண்டவருடைய வேதனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் டாக்டர் பால் தினகரன் சண்டே ஈவினிங் மாலை நேரம் ஒரு 5:30 மணி இருக்கும், அவர் இன்டர்காம் போட்டு ரொம்ப நேரமா என்கிட்ட யோசிச்சுட்டே இருந்தார். தம்பி அங்க யார் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இவங்க இருக்காங்களா அவங்க இருக்காங்களா கேட்டார். நான் ஜீசஸ் கால்ஸ்ல வேலை செய்யும் போது அவங்க வீட்டில் இருந்தேன். அப்போ சண்டே ஈவினிங் 5 மணிக்கு ஒரு டிரைவர் பேரை சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அவங்க யாருமே இல்லைன்னு, நான் மட்டும்தான் இருக்கிறேன். இல்லப்பா ஒரு அர்ஜென்ட்டா ஒரு காரியம் செய்யணும். ஆனால் அவருக்கு என்கிட்ட கேட்கறதுக்கு யோசித்தார். நான் சொன்னேன், என்ன விஷயம்னே சொல்லுங்க, நான் பண்றேன். அப்போ அவர் சொன்னாரு, ஒன்றும் இல்லை, என் காரை எடுத்துட்டு
சாமுவேல் பால் தினகர் ஒரு அவங்க ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறாரு, நீ போய் கூட்டிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன் சரிண்ணே நான் போகிறேன் அப்படின்னு. என்ன ஒரு விசேஷம்னா, அவர் புது கார் வாங்கியிருந்தார், புது கார். அதை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டார், எந்த டிரைவர்கிட்டையும் கொடுக்க மாட்டார், அவர் மட்டும்தான் ஓட்டுவார். அப்போ சொன்னார் நான் போகிறேனே அப்படின்னு சொன்னேன். அது வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு இருந்த கார் எதுனா ஃபியட் பத்மினின்னு ஒரு கார் இருக்கு, ரொம்ப ஆசீர்வாதமான கார். நிறைய நேரம் சிக்னல் இருக்கிறவங்களாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, கார் மட்டும் வரும், உள்ள யாரும் இருக்க மாட்டாங்க, நாங்கள் பின்னாடி இருந்து தள்ளிட்டு வருவோம். எல்லாம் அதிர்ச்சி ஆயிடுவாங்க, என்னடா கார் மட்டும் வருது அப்படின்னு. அந்த காரை ஓட்டின நான் திடீரென்று மிஸ்டிபிஷி லான்சரை ஓட்ட சொல்லி சாவி கொடுத்தார். ஏன்னா அழைக்கப்பட்டவங்க யாருமே அன்றைக்கு நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு கீரை எந்த பக்கம் போடுறதுன்னு தெரியல, ரிவர்ஸ்லேயே போயிடலாமா? 15 கிலோமீட்டர் ரிவர்ஸ்லேயே போக முடியுமா? சரி வண்டி மூவ் ஆனா போதும். ஏன்னா ஃபியட்ல கியர் வந்து இங்க ஸ்டீரிங் பக்கத்திலே இருக்கும், இந்த கியர் ஃப்ளோர்ல இருக்குது. ஹல்லேலூயா. அவர் நல்ல வேளை ஒரு காரியம் செய்தாரு, சாவியை கொடுத்துட்டு உள்ள போயிட்டார். ஹல்லேலூயா. நான் இங்க கீரை வந்து 5 நிமிஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க கூட ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் இப்படி கொண்டாந்து சிக்க விட்டுட்டாரே, நம்ம எப்படி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்றது நீங்க நினைக்கலாம். நீங்க ஸ்டார்ட் பண்ண போறது இல்ல, ஆவியானவர் தான் உங்களை ஸ்டார்ட் பண்ண போறாரு, ஆவியானவர் தான் உங்களை பயன்படுத்த போறாரு, ஆவியானவர் தான் உங்களை அனுப்ப போறாரு, ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. எனக்கு ஸ்டார்ட் ஆகி வண்டி முன்னாடி போச்சு. இப்போ வரும்போது கூட அந்த மகள் சொன்னா, ஜான் என்ன நீங்க என்ன ஓட்டுறீங்க வண்டி, இறங்குங்க நான் ஓட்டுறேன் அப்படின்னா. அப்போ எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, மொத்த பேர் இமீடியட்டா பரலோகம் போயிடுவோம். நான் எப்படியே ஸ்டார்ட் பண்ணி வண்டி போயிடுச்சு. இப்போ எனக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம்னா, நம்மளும் அந்த வண்டி ஓட்டுறோம். இப்போ கர்த்தர் அப்படி உங்களை ஆச்சரியப்படுற மாதிரி, நீங்க ஜெபிக்கும் போது கேன்சர் கட்டிய சுகமாக்குவார், நீங்க ஜெபிக்கும் போது பில்லி சுனியை கட்ட உடைப்பார். ஏன்னா அவர் டெஸ்பரேட்டா இருக்கிறாரு, அவருக்கு அழைக்கப்பட்டவங்க யாரும் வரல. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வந்திருக்கிறாங்க. அவனுக்கு ஓட்டவே தெரியலனாலும் சாவியை கொடுத்துட்டு போயிடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறவராய் இருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பேசும்போது ஆவியானவர் தான் பேசுறாரு. நீங்கள் இன்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே உங்களுக்குள்ளாக இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஜெபமும் அவரே செய்யறாரு, செய்தியும் அவரே கொடுக்கிறாரு. அப்ப என்ன சந்தோஷம் தானே, வந்துடலாம்ல. எத்தனை பேர் வர போறீங்க? என்ன ஃப்ராக்சர் ஆன மாதிரியே கை தூக்குறீங்க, நல்லா தூக்குங்க. ஆர்த்தோ டாக்டர் இருந்தா இப்போ உங்க கையெல்லாம் செக் பண்ணணும் இல்லையா? 2 நாளைக்கு நான் நினைக்கிறேன் புத்தூர் கட்டு மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கட்டிடலாம், அப்போதான் தூக்கினா கரெக்டா ஃபுல் ஹேண்ட் வரும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதனை. அன்றைக்கு நான் என்ன வைராக்கியத்தில் போனேன் தெரியுமா? அந்த தகப்பன் தன் மகனுக்காக பரிதாபப்படுகிறார். ஹல்லேலூயா. ஓட்ட தெரியுதோ தெரியலையோ நம்ம உதவி செய்வோம். ஹல்லேலூயா. உதவி செய்வோம். ஒரு 5 கிலோமீட்டர் கார் போயிடுச்சு, என்ன இப்ப கையிலே பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. லேசா விண்டோ இறக்கி நமக்கு தெரிஞ்சவன் யாராவது பார்க்கறானா? அப்ப செல்ஃபிலாம் கிடையாது, அவன் பார்த்தாதான் பிபிசி மாதிரி உலகம் முழுவதும் சொல்லுவான். அன்னைக்கு பார்த்து எவனுமே கிடைக்கல. ஹல்லேலூயா. ஒரு அக்காவாவது கிடைச்சிருந்தா உலகம் ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்போர்ட் மீடியா வந்து அக்கா தான் இல்லையா? யாருமே பார்க்கல. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யாரும் பார்த்து மாலை புகழெல்லாம் சூட மாட்டாங்க. யாரும் பார்க்காத போதுதான் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன் பார்க்கல? பார்த்தாங்கன்னா வண்டி எங்கேயாவது மோதிரும். ஹல்லேலூயா. பார்த்து ஹாய் சொல்லுவாங்க, நீங்களும் ஹாய் சொல்லுவீங்க. அதுக்குள்ள முன்னாடி போனவன் பிரேக் போட்டிருப்பான், நம்ம ஹாய் சொல்ற பிஸியில் அவன் என்ன பண்ணியிருப்போம், தீர்த்து கட்டியிருப்போம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு,
என்னுடைய மனவேதனை நிமித்தமாக, என் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கிறது நிமித்தமாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்ம நினைக்கலாம் நமக்கு தான் வயசாயிடுச்சு நினைக்கலாம். அல்லேலூயா. வண்டி எவ்வளோ பழசாக இருந்தாலும் டீசலு பெட்ரோல் போட போகிறவர் அவர், உங்களை இயக்க போகிறவர் அவர், உங்களை பாதுகாக்க போகிறவர் அவர், உங்களை பயன்படுத்த போகிறவர் அவர். அல்லேலூயா. காலேபை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் போது காலேபுக்கு எத்தனை வயசு? 85 வயது. அல்லேலூயா. அப்போதான் ஒரு சிஎஸ்சி சர்ச்சில் கல்பாக்கத்துக்கு அருகே ஒரு கிராமத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஒரு 6:30 மணிக்கு போயிட்டேன். பவுடர்லாம் போட்டுட்டு, பான்ஸ் பவுடர் போட்டுட்டு போயாச்சு. 8:45 ஆச்சு, ஒன்றும் கூப்பிடவே இல்லை. ஆனால் ஏதோ முக்கியமான ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தா ப்ரோக்ராமும் நடக்கலை. அப்படியெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷனை பார்க்க முடியுமா? இப்போ இந்த தூணோட ஃபவுண்டேஷன், அந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் பார்க்க சுற்றிட்டு வாங்க. இலைப்பாறுதல். அந்த இலைப்பாறும் போது என்ன பண்ணுறோம்? அது பொரிச்ச பரோட்டாவாக இருந்தால் கூட மிச்சத்தை நம்ம வீட்டுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். இப்போ ஒரு இலைப்பாறுதல். இந்த மனோவா என்கிறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளுகிறார். அவன் குடும்பத்தை தெரிந்து கொள்ளுகிறார். இங்கு கர்த்தர் மனோவாக்களை கொண்டு வந்திருக்கிறார். மனோவாக்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. இலைப்பாறுதல். அவனுக்கு ஒரு இலைப்பாறுதலை கர்த்தர் முதலாவது கொடுக்கிறார். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். மோசே பட்ட கஷ்டம் போதாதுன்னு அவனே உட்கார்ந்துருக்கிறான். அவன்கிட்ட போய் அவனை வச்சு ஒரு வேலை நடக்கணும். இப்போ அவனை என்ன பண்ணோம்? பார்வோன் அரண்மனைக்கு அனுப்பி அந்த ஜனங்களை விடுவிக்கணும். ஆகவே மோசே இடத்துல கர்த்தர் ரொம்ப அருமையாக பேசுகிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நான் உனக்கு. அப்படி சொன்னாதான் நம்ம வருவோம். தெரிந்து கொள்ளும் போதே உனக்கு பயங்கரமான பிரச்சனை, இன்னும் 3 மாசத்துல உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னா என்ன பண்ணுவோம்? குற்றாலமே வேண்டாம்பான்னு சொல்லி ஓடிடுவோம். இலைப்பாறுதல். என்ன இலைப்பாறுதல் தெரியுமா? பூமியில இருக்கிறத விட உனக்கு நித்திய காலமாய் உனக்கு இலைப்பாறுதலை நான் கொடுக்க போகிறேன். பூமியில் இருக்கிற பிரச்சனைகள் இல்லை, பூமியில் இருக்கிற போராட்டம் இல்லை. என்னுடைய ராஜ்யத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இலைப்பார பண்ணுகிற நாட்கள். ஹல்லேலூயா. என்னுடைய ராஜ்யத்தில் என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வர போறீங்க? ஹல்லேலூயா. ஜனங்கள்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. இந்த மனோவாவுக்கு வித்தியாசமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அவனால கனி கொடுக்க முடியவில்லை. இப்போ உங்களை கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் யாராவது உங்க ஊழியத்தில் இருப்பீங்க, யாராவது உங்க அனுபவத்தில் என் மூலமா ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு யாராவது சொல்றீங்களா? சாட்சியா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அநேகரை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சம்பவம் என்னன்னு சொன்னா, அந்த சிறையிருப்பிலும் ஒருவனால கனி கொடுக்க முடியல. அவனால் என்ன பண்ண முடியல? கனி கொடுக்க முடியல. இந்த சிறையிருப்பு தான் அதற்கு காரணமாக இருந்தது. அந்த கட்டுகள், அந்த போராட்டங்கள் தான் அதற்கு காரணமாக இருந்தது. பெலிஸ்தியருடைய இந்த அடிமைத்தனப்படுத்துகிற அந்த ஆவிதான் அதற்கு காரணமாக இருந்தது. பிரியமானவர்களே, அவர்கள் கனி கொடுக்க முடியாமல் அவனுடைய மனைவி பிள்ளை பெறாத மலடியாக இருந்தால், இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுக்க போகிறார். உங்களை கொண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய போகிறார். உங்களை கொண்டு தேசங்களை அசைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆத்தும ஆதாயம் ரொம்ப விசேஷமான காரியம். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை நீங்க கர்த்தரிடத்துல வந்தீங்க, உங்க மூலமா உங்க பிள்ளைகள் வரணும், உங்கள் குடும்பம் வரணும், உங்களுடைய சொந்தக்காரர்கள், பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள் கர்த்தருக்குள்ள வரணும். ஆகவே இந்த மனோவாவால யாரையுமே ஆதாயம் பண்ண முடியல. காரணம், அவனுடைய மனைவி ஒரு மலடியாக இருந்தான். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களுக்கு ஆழமான பிரச்சனைகள் இருக்கலாம், தீர்க்க முடியாத போராட்டங்கள் இருக்கலாம். அதனால தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உங்களை விடுதலையாக்க போகிறார். உங்களை வைத்து அநேகரை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா.
மனோவா போல எனக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்குன்னு யார் சொல்றீங்க? பசிக்குதுன்னு சொல்றாதீங்க, அதுக்கு நான் உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா, ஆமென். அக்கா சொல்றாங்க யாருக்கும் பசிக்காது அப்படின்னு. ரொம்ப நல்ல விஷயம். பிரியமானவர்களே, மனோவாவுடைய பல வருஷம் தீராத பிரச்சனையை கர்த்தர் இறங்கி வந்து அன்றைக்கு தீர்த்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சிறையிருப்பை முதலாவது கர்த்தர் இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். உங்க சரீரத்தில் பாடுகள் இருக்கலாம், உங்க ஃபினான்ஸ்ல பாடுகள் இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே பாடுகள் இருக்கலாம், உங்களுடைய சத்துருக்கள் மத்தியிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு தீர்க்க முடியாத போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய சிறையிருப்பை முதலாவது மாற்றுகிறார். அதுதான் விசேஷமானது. ஏங்க நாங்கள் அழைக்கப்பட்டவங்களாவே இருந்திருப்போமே, எங்களை ஏன் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, முதலாவது உங்களை விடுவிக்க, முதலாவது உங்களை ரட்சிக்க, முதலாவது உங்களை ஆசீர்வதிக்க, முதலாவது உங்களை உயர்த்ததான் கர்த்தர். மோசே நேரா நீ போப்பான்னு சொல்லலையே, முதலாவது 40 வருஷம் நீண்ட வனாந்திரத்தை, இந்த வனாந்திர வாழ்க்கை, அதை கர்த்தர் மாற்றினார். மோசையும் ஒரு ஆடு கூட அவனுக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே மாமனாருடைய ஆடு. அதை ஜஸ்ட் மேய்த்துட்டு இருக்கிறான். எந்த ஒரு பிடிமானமும் இல்லை, எந்த ஒரு கேரண்டி இல்லை, ஃபியூச்சரை பத்தி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. இன்றைக்கு நீங்க அப்படி வந்திருக்கலாம். கர்த்தர் உன்னை தமது ஜனத்துக்கு அதிபதியாக வைக்க போகிறார், தமது ஜனத்துக்கு தீர்க்கதரிசியாக வைக்க போகிறார், தமது ஜனத்துக்கு ராஜாவாக வைக்க போகிறார், தம்முடைய ஜனத்துக்கு தலைவனாக கர்த்தர் உன்னை வைக்க போகிறார். உன்னோட கையில எதுவுமே இல்லாம நீ வந்திருக்கலாம், ஒரு பிடிமானம் இல்லாமல் வந்திருக்கலாம், ஒரு எதிர்காலம் இல்லாம நீங்க வந்திருக்கலாம், நீங்க பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏமாற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட உடைக்கப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ராயபுரத்தில் புஷ்பம் டாரத்தி என்கிற ஒரு அருமையான ஆன்ட்டி இருந்தாங்க. அவருடைய கால் பெருவிரல்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ பெருசா அவங்க கால் இருக்கும், அந்த பாதம் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கும், ஒவ்வொரு விரலும் இவ்வளோ பெருசா இருக்கும். அது நிமித்தமாக அவங்க திருமணம் செய்யவில்லை, அது நிமித்தமாக அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை, உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த புஷ்பம் டாரத்தி என்கிற அந்த சகோதரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் தெரிந்து கொண்டார். எல்லாருமே பார்த்தோன்னே அவங்க காலை தான் பார்ப்பாங்க, ரொம்ப விகாரமாக இருக்கும். ரொம்ப பாடுகள் மத்தியிலே கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்றவங்களை எங்க தெரியுமா தெரிந்து கொள்றாரு? உபத்திரவத்தின் குகையிலே. இங்க வந்திருக்கிறவங்களா யாரு தெரியுமா? அவர்கள் எங்க வீட்டு ஜெபக்கூட்டத்துக்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட எங்க வீட்டில் ஒரு 60 பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். அன்றைக்கு உபவாச ஜெபம். வந்து நின்றார்கள். நின்று கண்களை மூடின உடனே இடது பக்கத்திலே சந்திரா அம்மான்னு ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க சேர்ல. அவமானத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. அந்த நேரத்திலே கர்த்தர் தாசனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் எங்க போயிட்டு இருந்தார் தெரியுமா? சர்ச்சுக்கு போகும்போது தெரிந்து கொள்ளவில்லை, ரயில்வே தண்டவாளத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது அவர் சொன்ன அந்த சாட்சி என்னை மிகவும் அசைத்தது. நான் ரயில்வே டிராக்கை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது ஒரு விசை என் வீட்டை நான் திரும்பி பார்த்தேன். அம்மா, இனிமேல் நான் உங்களை பார்க்கவே போகிறதில்லை, என்னுடைய சரீரம் தான் இந்த வீட்டுக்குள்ள வரப்போகிறது, மரித்த சடலம் தான் வரப்போகிறது. அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். ஒரு வாலிபனாக இருந்து என்னால் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை, நான் மரித்த என் சடலத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி வீட்டை 2-3 முறை திரும்பி பார்த்து விட்டு போன அந்த தாசனை கர்த்தர் கைவிடவில்லை, கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமான காரியம். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எங்க மனோவா விட்டு அவர் ஆளே கிடைக்கலையா? அங்க மனோவா வித்தியாசமான பிரச்சனை இருந்தான். மற்றவங்க எல்லாம் சத்துருக்களுடைய போராட்டத்தில் இருந்தாங்க. ஈவன் ஹல்லேலூயா குடும்பத்துல வெட்கம், அவமானம், நிந்தனை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர், ஒருவேளை நீங்கள் பிள்ளை அற்றவர்களாக வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு முதலாவது பிள்ளைகளை கொடுத்து உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான குடும்பத்தார், 8 வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. அப்பொழுது இரவு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஒரு 8 மணி இருக்கும்.
ஒரு இக்கட்டான நிலைமை. என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க நிறைய முறை குழந்தை பாக்கி வேண்டும் என்று சொல்லி அந்த ஃபர்டிலிட்டி சென்டர், கருத்தரிக்கிற மைய குடும்பத்தார் இரவு 8 மணிக்கு எனக்கு போன் பண்ணி நாங்கள் போகலாமா வேண்டாமா என்று கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொன்னாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. இந்த விசுவாசிகளை நம்பி இறங்கிடக்கூடாது, அழைக்கப்பட்டவங்களை நம்பி இறங்கிடக்கூடாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நம்பி என்ன வேணா செய்யலாம். ஹல்லேலூயா. உங்களை நம்பி இங்கே ஏசி கூட போடலாம், ஒருத்தர் கூட தூங்க மாட்டீங்க. தூங்கினா ஆண்டவர் எறும்பு வச்சு கடிக்க வைப்பார். இந்த விசுவாசிங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி போட்டுருவாங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா, போன்னு சொன்னா சரி ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ஏன்பா நீ சொன்னதை கேட்டு தான் நாங்கள் போனோம், இப்போ 2 லட்சம் ரூபாய் வேஸ்ட் ஆயிடுச்சு, இப்போ எங்களுக்கு அதில் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்லி தான் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆயிடும். போகாதீங்கன்னு சொன்னா எங்களுக்கு அன்றைக்கே கிடைச்சிருக்கோம், நீ தான் என்ன பண்ணிட்ட. இப்படிதான் விசுவாசிகள் நம்மளே நல்ல டைட்டான இடத்துல தான் பார்க்கிங் பண்ணுவாங்க. நம்மளும் வண்டி எடுக்க முடியாது, அவங்களும். ஆமா, விசுவாசிங்க மாதிரி நல்லவர். உங்களே சொல்லல, நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்படி ஒரு சிக்கல்ல விட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே இப்ப என்ன பதில் சொல்லுது, என்ன பதில் சொன்னாலும் நான் மாட்டிக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையான ஒரு பதிலை சொல்ல சொன்னார். ஆவியானவர் சொன்னாரு, என் கரம் குறுகிடுச்சு நினைச்சா போ சொல்லு. அல்லேலூயா. என் கரம் குறுகின கை, எங்க ஆண்டவரால எதுவுமே செய்ய முடியாதுப்பா அப்படின்னா அறிக்கை செஞ்சுட்டு போ சொல்லு. அல்லேலூயா. என் கர்த்தருடைய கரம் ஓங்கிய புயம் பல. இதை நான் சுயத்தெல்லாம் வர வச்சு, ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடிக்கடி கல்லடிலாம் கிடைக்கும். அல்லேலூயா. தாவீதை வழியே போய் ஆண்டவர் வீட்டில் போய் அபிஷேகம் பண்ணி கூப்பிட்டு வந்தார். சிக்லாக்கில் அவனை போட்டு அடின்னு அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அல்லேலூயா. எப்படியோ தைரியத்தை வர வச்சு சொல்லிட்டேன். அவர்கள் காலையிலே போக வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டிய 2 லட்சம் ரூபாய் எங்க மூலமா என்ன ஆயிடுச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஹாஸ்பிட்டலில் கோபம், யாரை கேட்டு நீங்க பண்ணீங்க, உங்களுக்காக நாங்க டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம். டாக்டர் அங்கே தானே இருக்காரு, எங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து வர்றாரு. டாக்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டோம், ஆபரேஷன் தியேட்டர் அரேஞ்ச் பண்ணிட்டோம், பில்டிங்கே உங்களை நம்பி தான் நாங்க கட்டி இருக்கிறோம். பயங்கரமா திட்டுறாங்க, ஒழுங்கா பணம் கட்டுங்க அப்படின்றாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, இல்ல நாங்க வரவே மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த மாதத்திலேயே அந்த மகள் கர்ப்பம் தரிக்க கிருபை செய்தார். 8 வருஷம் குழந்தை இல்லை, இப்பொழுது ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் அவர்கள் கொடுத்து அந்த மகன் 10th படிக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். சென்னையிலே ஆவடியில் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் உங்க சிறையிருப்பை முதலாவது மாற்றுவார். அழைக்கப்பட்டவர்கள் சிறையிருப்பை மாற்றுவாரு, அவங்க வேலை முடிஞ்சோடனே போயிடுவாங்க இல்லையா. இப்போ அண்ணன் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, மதியானம் லஞ்ச் பிரேக் முடிஞ்சோடனே, அக்கா நீங்க ஒரு சாட்சி சொல்லணும், நீங்க ஒரு ப்ரேயர் பண்ண, அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் எனக்கு அர்ஜென்ட்டாக பேங்க் வரைக்கும் பின்னை வந்து நான் இன்னைக்கு மாற்றணும். இல்லை பின்னு கடையிலையாவது வாங்கணும். பிரைஸ்லாம் சாக்கு போக்கு சொல்லிடுவாங்க. அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய பெரிய போராட்டங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. நீங்கள் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவரை மறவாமல் அவருக்காக இன்று முதல் நீங்க வாழ போறீங்க. ஹல்லேலூயா. அவருக்காக சாட்சி சொல்ல போறீங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கணும். நிறைய நேரம் சமயம் வாய்க்காது. ஹல்லேலூயா. சமயம் வாய்க்காது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது 3வது வசனத்துக்கு வருவோம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகார். ஹல்லேலூயா. ஏன்னா மனோவா கூட அந்த பிரச்சனையில இளைப்பாறுதலோடு இருந்தான். மனோவா கூட அந்த பிரச்சனையில தன்னை கர்த்தருக்கு பரிசாக அர்ப்பணிக்க நினைத்தான். ஆனால் அவங்க மனைவி ரொம்ப கலக்கத்தோடு இருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமா வந்திருக்கிறீங்களா? ஆமா. தனியா யார் வந்திருக்கா? உங்க வீட்டில்
ஆமாம், ஒருத்தங்க ரெண்டுத்துக்குமே கை தூக்குறாங்க. அது என்னன்னு விசாரிக்கணும். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இப்போ மனைவி ரொம்ப வீக்கா இருக்கிறா. மனைவியால விசுவாசிக்க முடியல, மனைவியால அந்த வேதனை தாங்க முடியல. ஆனால் கர்த்தர் மனோவாவை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய பெயர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு, பைபிள் எழுதியிருக்கு. நீங்க எல்லாம் விசேஷமானவங்க. உங்க பெயர் எங்க எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இன்னும் முழுசா தன்னை ஒப்பு கொடுக்கல. அவள் தன் பலவீனத்தை பார்க்கிறாள், தன் குறையை பார்க்கிறாள், தன்னுடைய வேதனையை பார்க்கிறாள், தன்னுடைய பாரத்தை பார்க்கிறாள். இன்றைக்கு ஒருவேளை நீங்க அப்படி பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உன் சிறையிருப்பை இப்பொழுது மாற்றும்படியா இங்கு வந்திருக்கிறார். உங்க சரீரத்தில் இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கிறது. கட்டிகள் மாறுகிறது, ஸ்கின் ப்ராப்ளம் மாறுகிறது, எலும்புல உள்ள பிரச்சனைகள் மாறுகிறது, ஹார்ட்ல உள்ள, கிட்னியில உள்ள, லிவர்ல உள்ள எல்லாம் மாறுகிறது. ரத்தத்தில் உள்ள எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே முடியாத காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நிறைய நேரம் விசுவாசிக்க முடியலன்னா, அந்த பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க பாருங்க, இதை பத்திரமா வச்சிருங்க, நீங்க போடல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். அது என்ன காரா ஸ்டேரிங் இழுத்துட்டு போறது? ஒரு பக்கம் வெட்டி வெட்டி இழுக்கும். அதனால பயந்து என்ன பண்றாங்க, சாப்பிட்றாங்களோ இல்லையோ. ஒரு சபையில நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ உங்க சுகரை, டயபெட்டிஸை கர்த்தர் சுகமாக்க முடியும் என்று நான் சொன்ன போது, அந்த பாஸ்டர் நினைச்சாரா, நம்ம சாப்பாடு இவ்வளவுதான் சாப்பிட்றோம், ஆனா தட்டு நிறைய மாத்திரை சாப்பிட்றோம், இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைத்தார். கர்த்தர் அன்றைக்கு அவருக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து அவரை சுகப்படுத்தி, அதுக்கு பின்பதாக அவரை கால் பண்ணி சொன்னாரு, இப்ப நான் சாப்பாடு தட்டுல சாப்பிட்றேன், மாத்திரை 2-3 போகும்போது பைபிள் விட்டு போயிடுவாங்க. கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆழமாக ஐக்கியம் கொள்ளும். மனோவாவை பற்றி கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனாலதான் அவனை தேடி வந்தார், அவன் குடும்பத்தை தேடி வந்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தை தேடி வந்திருக்கிறார். ஒருவேளை வந்திருக்கிற மகளே, நீ ஒரு மனோவாவாக இருக்கலாம். கர்த்தர் உன்னை கொண்டு உன் குடும்பத்தை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை கொண்டு இந்த தேசத்தை விடுவிக்க போகிறார். உன்னை கொண்டு 40 வருஷ சிறையிருப்புகளை கர்த்தர் உடைக்க போகிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் நல்லவர். 3ஆம் வசனத்தை வாசித்து நம்ம அடுத்த காரியத்துக்கு வேகமாக கடந்து செல்லலாம். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமானார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு, யோசித்து பார்ப்பேன், நம்ம ஒரு வாரம் கேட்டிருப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம், ஆண்டவருக்கு என்னை பிடிக்கல போல, ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 7 மாதம் அல்ல, 7 வருஷம் விடாப்பிடியாய் அபிஷேகத்தை கேட்டார். அந்த மாதிரி கேட்டவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா, வீட்டில் ஆல்ரெடி பிரேயர் நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிறாங்க, குடும்ப ஜெபம். இவர் சலிப்போடு அந்த இடத்துல போய் உட்கார்ந்தார். என்ன அப்படின்னா, 7 வருஷம் ஜெபிச்சிட்டேன், இனிமே என்ன நடக்க போகுது? இன்றைக்கு சலிப்போடு வந்திருக்கிறீங்களா, சோர்வோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு தான் கர்த்தர், நாங்கள் ஏசப்பா டிபி தான் பிரதர் வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. அது கூட நாங்கள் இஸ்ரேல் போகும்போது அவரோட செல்ஃபி எடுத்தது. ஹல்லேலூயா. இல்லையா ஏசப்பா? இல்லையா ஏசப்பா? நீங்க இப்ப போட்டோல பாக்குற மாதிரி அவர் இருக்க மாட்டார். பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய நன்மை பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. மருத்துவம் செய்ய முடியாததை, மருந்துகள் செய்ய முடியாததை, பெரியவர்கள் செய்ய முடியாததை, இந்த உலகம் சாதிக்க முடியாததை ஆவியானவர் இன்றைக்கு சாதிக்க போகிறார். ஆவியானவர் இன்றைக்கு செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலேயே ஆகும். ஆவியானவர் செய்கிறார். பிரியமானவர்களே, நீ ஒரு குமாரனை பெறுவாய். 4ஆம் வசனம், ஆதலால் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் திராட்சரசம். திராட்சரசம் உலகத்திலிருந்து வருகிற இளைப்பாறுதல், உலகத்திலிருந்து வருகிற ஆறுதல், உலகத்திலிருந்து வருகிற இல்லையா வருகிற கலிப்பு இல்லையா, உலகத்திலிருந்து வருது.
நான் வேலூருக்கு போயிருந்தேன் ஊழியத்திற்கு. அங்கே சிஎம்சியிலே நாங்கள் இருக்கும்போது ஊழியெல்லாம் முடிஞ்சு நான் புறப்படுகிற நேரம் ஒருத்தர் வந்தார். அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவர் இங்கே வேலூரில் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியான்னு சொல்லி நான் பிரைஸ் லார்ட் சொன்னேன். அவரும் பிரைஸ் லார்ட் சொன்னார். அப்போ அவர் சொன்னார், மீட்டிங் வந்தீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் கட்சியில் இருக்கிறேன், நான் வேலூரில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்னாரு. ஆவியானவர் சொல்கிறார், இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய போஸ்ட்டு. வெளியே இருந்தீங்கன்னா சீக்கிரம் ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பெரிய போஸ்ட் இருக்கிறவங்களாம் இப்போ எனக்கு எங்கே இருக்காங்க? ஐடி ரைட்லேயும் இடி ரைட்லேயும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய போஸ்ட்டு ஆவியில் தான் கிடைக்கும். ஆவியில் தான் கிடைக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எச்சரிக்கையாயிரு. உலகத்திலிருந்து வருகிற பதவி அல்ல, உலகத்திலிருந்து வருகிற ஐஸ்வர்யம் அல்ல. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். உலகத்திலிருந்து வர்றது கிடையாது. கர்த்தர் நன்மையான காரியங்களை ஏற்ற வேளையிலே உங்களுக்கு செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இங்கே நிரப்ப முடியாது. மோசே என்ன பண்றாரு? மோசே AK-47 எடுத்துட்டா போனாரு, பார்வோன்ட்ட கத்தி எடுத்துட்டா போனாரு. என்ன பண்றாரு? நீ என்ன வச்சிருக்கிறியோ அந்த கோல் எடுத்துட்டு போ. தாவீது கிட்ட என்ன பண்ணாரு? ஆட்டு மேய்ப்பன் வைத்திருக்கிற அந்த அடைப்பையை வைத்து கொண்டு போனான். சிம்சோனுடைய கையில் என்ன இருந்தது? ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய வெறுமையான ஹல்லேலூயா கையை, உங்களுடைய வெறுமையான ஹல்லேலூயா ஆவியை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். தம்முடைய ஜீவ தண்ணீராலே இந்த கச்சாடிகள் எல்லாம் நிரப்ப விரும்புகிறார். முந்தின ரசத்தின் ருசியை காட்டிலும் பிந்தின ரசத்தின் ருசி அதிகமா மதுரமா இருக்கும். இந்த கடந்த 10 வருஷம் 20 வருஷம் உங்க வாழ்க்கையில நடைபெறாத ஊழியம், நடைபெறாத அற்புதம், நடைபெறாத காரியங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக நடக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? இந்த பொல்லாத பிசாசானவன் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே விழுங்கலாம் என்று எப்படி சுத்திட்டு இருக்கிறானா? ஆமா, இங்க இருந்து ஒரு 4 பேர் எந்திரிச்சு போனாங்க. அங்க டைனிங் ஹால்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க பாப்பேன், நான் எல்லா மீட்டிங் போயிருக்கிறேன். அங்க பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நல்லா தெரியும். ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த குக்கு காலையிலேருந்து மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவங்க நின்றுட்டு, ஆனால் அதை அங்கே வைங்கண்ணே, இதை இங்கே வைங்கண்ணே அப்படின்வாங்க. இவங்க சொல்லாமல் இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு இளைப்பாதல் இருக்கிறது. அதே நேரத்தில் எச்சரிப்பும் தேவை. என்ன எச்சரிப்பு? இந்த தெரிந்து கொள்ளுதலை உலகத்திலே போய் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு. நிறைய பேரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் அந்த ஓட்டத்திலே ஓடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. உங்களை தாயின் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, நான் முடிவு வரைக்கும் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாரும் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? கடைசி வரைக்கும் நிற்கணும். இந்த 1 வருஷம் 2 வருஷம் ஊழியம் செய்துட்டு வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. இனிமேல் இந்த வேத புஸ்தகம் கர்த்தர், இதை தாண்டி வெளியே அவர் நல்லா பேசுறாரு, இவர் நல்லா பேசுறாருன்னீங்கன்னா அவ்வளவுதான். அவர் விழும்போது நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க? ரயில் தண்டவாளம் தடம் போடுறது காரணம் என்ன தெரியுமா? இன்ஜின் விழுந்தா கோச்சும் விழுந்துரும். ஹல்லேலூயா. ஆனா பக்கத்து டிராக்ல இருக்கிறது விழுமா? நீங்க தனித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாய் மாற்ற வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உங்களை வித்தியாசமாக பயன்படுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே நமக்கு தான் அதிக எச்சரிப்பு தேவை. ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லா திருமண வீடுகளிலும் சுத்தி கொண்டிருக்க முடியாது. நான் பார்த்திருக்கிறேன், நிறைய விசுவாசிகள் ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய நண்பர்களுடைய புறஜாதிய திருமணங்களுக்கெல்லாம் போவாங்க. போவேனான்னு சொல்லலை, எச்சரிப்பும் தீட்டானதை புசிக்காதபடிக்கும் கவனம் அதிகமாக தேவை. அவங்க போவாங்க, மேடையிலே பலவிதமான விக்கிரகங்கள் இருக்கும். அங்கே நின்று குரூப் போட்டோலாம் எடுத்துவாங்க. கரெக்டாக இவங்களுக்கு பின்னாடி ஒரு விக்கிரகம் இருக்கும்.
அடுத்த வாரம் வந்து வயிற்று வலி பிரதர், வயிற்று நைட்டெல்லாம் துடிச்சு போயிட்டேன் பிரதர் அப்படின்வாங்க. என்ன பண்ண முடியும் இல்லையா? விக்கிரகத்தோடு நின்று என்ன எடுத்திருக்காங்க? செல்ஃபி எடுத்திருக்கிறாங்க. ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லா இடத்துக்கும் போவது கர்த்தரை கேட்டுட்டு போகணும். சில இடங்களில் கர்த்தரால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு தீட்டான இடமாக இருக்கும். எல்லா இடத்துக்கும் கர்த்தரால் வர முடியாது. அருவருப்பான இடங்களுக்கு கர்த்தரால் வர முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேவ தூதர்களும் அருவருப்பான இடத்துக்கு வர முடியாது. பிரியமானவர்களே, நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இப்படியாக அவர்கள் அந்த குமாரனை கர்ப்பம் தரித்து அவள் பெற்று எடுக்கிறாள். அவன் பிறந்தது முதல் என்னவா இருப்பான்? நஸ்ரயனா இருப்பான். அல்லேலூயா. அவன் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, அவன் அல்லேலூயா, அவன் தலையிலே சவரன் கத்தி பட. இந்த உலக சிந்தனை அவனுக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்களுடைய தலையிலே சவரன் கத்தி தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க இது போட்டிருக்காங்களா, நானும் அதே போட்டு அடுத்த வீடியோவில் நான் பாடணும். அல்லேலூயா. அவங்க ஸ்கர்ட்டிங் ஷூ போட்டு பாடுறாங்களா, நான் என்ன பண்ணோம்? 2 ஷூவா கட்டிட்டு பாடணும். அல்லேலூயா. அவங்க BMW வராங்களா, நானும் BMW. உலக சிந்தை, உலகத்தோடு போட்டி போடுறது. சமீபத்தில் ஒரு வர்ஷிப் லீடர் சொன்னார், 2 சினிமா நடிகர்கள் பேரை சொல்லி எனக்கு அவங்களோட தான் போட்டினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விசுவாச துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம அவங்களுடைய பாடலை தான் சர்ச்சிலையும் ஜப கூட்டங்களையும் பாடுகிறோம். எப்படி ஆவியானவரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இல்லையா? ஆவியானவர் எப்படி வருவார்? பிரியமானவர்களே, நீங்கள் எச்சரிப்பாக இருக்க வேண்டும் இல்லையா? அந்த பாட்டு நல்லா இருக்கும், பீட்டு நல்லா இருக்கும், மியூசிக் நல்லா இருக்கும், ஆவியானவர் அதில் இருக்கிறாரா? சாத்தாங்கிட்டே ஒரு போலியான அபிஷேகம் இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்லாம் கொடுப்பான், நல்ல ஃபீலிங் கொடுப்பான். உங்களுக்கும் நல்ல அது ஒரு நல்ல இதமாக தான் இருக்கும். அதை விரும்புகிறவங்களுக்கு இதமாக தான் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய அக்கினியை மட்டும் உடையவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியும். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய தலையிலே சவரன் கத்தி படலாகாது. அவன் தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு நஸ்ரேயனாய் இருப்பான். அல்லேலூயா. தேவனுக்கென்று நஸ்ரேயனாய் இருப்பான். அவன்தான் 40 வருஷம் இஸ்ரவேலர் பெலிஸ்தியரின் கைகளுக்கு கீழ் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு 40 வருஷம் சிறையிருப்புகளை தேசத்திலே உடைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்களை கொண்டு நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. நிறைய இருக்குது, நிறையா மிகுந்த உபத்திரவம்லாம் இருக்குது. கொஞ்சம் உபத்திரவத்துக்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்குறோம், அக்கா இந்த வாரம் முடிஞ்சிடுமா என் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தமது முகத்தை மறைக்காமலும் உங்களை கேட்டருளுவார். உபத்திரவம் பிரியமானவர்களே, இந்த குழந்தை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகிறார். மனோவாக்கு திரும்ப சொல்லுகிறார். அவர்கள் 1 வயது ஆட்டுக்குட்டியை எடுத்து கொண்டு வந்து அங்கு பலி செலுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பலியை நீ கர்த்தருக்கு செலுத்து. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செலுத்து. அந்த சிம்சோனை கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவங்கினார். பிரியமானவர்களே, நீங்கள் என்ன நோக்கத்திற்காய் பிடிக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் இல்லையா? நிறைய காரியங்கள் நம்ம போகிறோம், நிறைய சத்தியங்கள் கேட்கிறோம். என்ன சத்தியம் கேட்கிறீங்களோ அந்த சத்தியம்தான் உங்களுக்குள்ளிருந்து உங்களை ஏவ துவங்கும். ஆத்தும ஆதாயத்தை பற்றி கேட்டீங்கன்னா ஆத்தும ஆதாயத்தின் பாரம் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசி ஆகணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கும் தீர்க்கதரிசி ஆகணும் தான் வரும். நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய மாட்டீங்க. எது வேணும் இல்லையா? ஆத்தும ஆதாயம் தான் முக்கியம். உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்த வேண்டும், உங்கள் தெருவையை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று நாம் எழும்பி பிரகாசித்து பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நாம் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தாய் திராட்சரசமும் தீட்டானதும் மதுபானமும் குடிக்காதபடினாலே சிம்சோன் பிறந்தது முதல் அபிஷேகத்தை அளவில்லாமல் பெற துவங்கினான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை அபிஷேகத்தினால் நிரப்புவார். உங்கள் பிள்ளைகளை பராக்கிரமத்தினால் நிரப்புவார்.
உங்கள் பிள்ளைகளை அதிகாரத்தினால் நிரப்புவார். சிம்சோன் திம்னாத்துக்கு போகிறான். ஒரு பாலசிங்கம் ஒன்று வந்து அவனை எதிர்த்தது. அவன் சற்றும் தயங்காமல், சற்றும் அதிர்ச்சி அடையாமல், சற்றும் பின்வாங்காமல் அந்த சிங்கத்தை அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட்டான். இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் செய்கிற காரியம். கர்த்தர் உங்களோடு இருக்காவிட்டால் சாத்தானை நீங்கள் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட முடியாது. அழைக்கப்பட்டவர்களால் போட முடியாது. நீங்க அழைக்கப்பட்டவர்கள் பலவித உபத்திரவத்தில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரிடத்தில் தான் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஒழிய நான் கர்த்தருக்காக எதையும் செய்ய வேண்டும் என்று அவங்க ஆயத்தமாவே இல்லை. யாரெல்லாம் நான் கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ உங்களுக்காக அவர் சிங்கங்கள் எல்லாம் கிழித்து போடக்கூடிய அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை கூட்டம் இப்பொழுது முடிய போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் உங்களை இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒரு மனோவாவை போல, ஒரு சிம்சோனை போல. பிரியமானவர்களே, சிம்சோன் பெலிஸ்தியரை பழி வாங்க துவங்கினான். பெலிஸ்தியருக்கு விரோதமாக எழும்ப துவங்கினான். அவளுடைய வெள்ளாண்மை எல்லாம் அழித்து போட துவங்கினான். பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவரித்த போது அவர்களை சின்ன பின்னமாய் சிம்சோன் அடித்தான். இன்றைக்கு சத்துருக்களை ஒடுக்குவதற்கு, சத்துருக்களை இந்த பூமியிலிருந்து ஹல்லேலூயா நீங்களாக்குவதற்கு, கர்த்தருடைய ஜனங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒரு மனோவாவாக, மோசேயாக, யோசேப்பாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட் எல்லாம் அதுதான். கர்த்தர் வல்லமையாக அவங்களை பயன்படுத்துவார். அவங்க சிறையிருப்பை முதலாவது மாற்றுவார். யோசேப்பு ஜெயில இருந்துட்டேவா பார்வோன்ட்ட பேசினா, முதலாவது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். பார்வோன் இடத்திற்கு போகும்போது அவனுடைய ரூபமே மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ராஜ வஸ்திரம். அவன் முடியை சவரம் செய்து கொண்டு பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டான். பிரியமானவர்களே, பார்வோனை பார்த்து சொல்லுகிறான், நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான ஹல்லேலூயா பதிலை கொடுக்கக்கூடியவர். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார். சாத்தானாகிய அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை கர்த்தர் ஆட்டுக்குட்டியை போல கிழித்து போட போகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாம். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்களே 40 வருஷம் சிறையிருப்பில் இருந்த இஸ்ரவேலரை போல இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, மனோவாவை தேடி போகிறீரே, என்னை தேடி நீர் வாரும் ஆண்டவரே. நான் ஒரு மனோவாவாக இங்கு மாற விரும்புகிறேன். நான் கர்த்தாவை என்னை அர்ப்பணிக்க விரும்புகிறேன். இந்த கனமான ஊழியத்துக்கு கர்த்தாவே நீர் என்னை தெரிந்து கொள்ளுவீராக. ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உனக்கு அனுப்புகிறார். ஒரு குழப்பத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு பயத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். உன்னுடைய பிரச்சனை சொல்ல முடியாத ஒரு பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், விடுவிக்கப்பட முடியாத ஒரு கட்டாக இருக்கலாம், பாரம்பரியமாக வருகிற பில்லிசுனிய போராட்டமாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ரிகபா தனமா ஷிகபால துரபா கபா. ஒரு புது அபிஷேகம் சிம்சோனின் மீது பலமாய் இறங்கின ஆவியானவர் இன்றைக்கு உங்க மேல இறங்க போகிறார். இன்று முதல் இதுவரைக்கும் வந்த அபிஷேகம் அல்ல மகனே, மகளே, சிங்கங்களை கிழித்து போடுகிற அபிஷேகம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே சிங்கம் கர்ஜிக்க மாத்திரம் செய்யவில்லை, அவன் மேல் வந்து ஒரு பால சிங்கம் பாய்ந்தது. இன்றைக்கு ஏதோ ஒரு வியாதி உன் மேல வந்து பாய்கிறது, ஏதோ ஒரு மாந்திரிகம் உன் மேல வந்து பாய்கிறது. அதை வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை கிழித்து போடும்படியாக கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் மாத்திரம் இப்பொழுது இறங்குகிறது. அந்த வல்லமை இறங்குகிறது. அந்த கிருபை இறங்குகிறது. அந்த அக்கினி இறங்குகிறது. தாங்க முடியாத அபிஷேகம், தாங்க முடியாத வல்லமை, தாங்க முடியாத பலன். ரேகா பாஷேபா, ரேகா பாலா ஷேகோ, ரேகமா தோரபா. அநேகருடைய சிரசிலே கிரீடம் வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ மறுபடியும் ஊழியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். சிம்சோன் என்று சொன்னால் இரண்டாவது தருணம். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஒரு சிம்சோனாக தலையிலே அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ராஜரீக அபிஷேகம். ரேகா பாஷே, ரேகமாலா துரபா, ரேகபாலா சந்தரிபி கபலபா. உன் இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குகிறார். நீ மறுபடியும் ஜெபிக்க போகிறாய், மறுபடியும் உபவாசிக்க போகிறாய், மறுபடியும் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய போகிறாய். நீ ஆவியிலே அனலாய் மாறப் போகிறாய். Fire in the name of Jesus. உங்களுடைய என்ன கட்டுகளாக இருந்தாலும் இப்பொழுது உடைக்கப்படுகிறது.
தகர்க்கப்படுகிறது. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். ஆவியானவர் உன்னை தகுதிப்படுத்துகிறார். ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். மகளே கேள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நீண்ட கால வனாந்திரம் மாறுகிறது. எதிர்த்து வருகிற பால சிங்கங்கள், உன்மேல பல வருஷமாய் பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த சிங்கத்தை இப்பொழுது நீ கிழித்து போட போகிறாய். அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், ஃபயர். அநேகருக்கு கர்த்தர் கிரீடத்தை கொடுக்கிறார். அநேகருக்கு தரிசனமாக போகிறார். அநேகரை கரம் பிடித்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, hallelujah. கர்த்தர் நல்லவர். அவரை வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க, 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 ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உன்மேல இறங்கி கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஆவியானவர் இரட்டிப்பாய் உன்மேல வந்து இறங்குகிறார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடேன் அஞ்சிடேன் என் இயேசு என்னோடு இருப்பதா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் கோலினார். பாத்திரம் நிரம்பி வலிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வலிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. ஆனங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. ஹல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. மகனே மகளே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறி வைக்கிற சிங்கத்துக்கு நீ பயப்பட வேண்டாம். நீ பால சிங்கத்தையும்
அல்லேலூயா. சிங்கங்களையும் பால சிங்கங்களையும் சர்ப்பத்தையும் வலு சர்ப்பங்களையும் மிதிப்பாய். வெண்வஸ்திரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். முத்திரை மோதிரத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஆவியின் ஆளுகை கர்த்தர் உனக்கு தருகிறார். தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மகளே, நீ திரும்பி என்னிடத்திலே வா. இந்த உலகம் உன்னை காயப்படுத்தினது, இந்த உலகம் உன்னை கீழே தள்ளினது. இந்த சத்ருவானவன் உனக்கு சரீரத்திலே பல உபத்திரவங்களை கொடுத்திருக்கிறான். இன்றைக்கு நீ வா. நான் உன்னை கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் உன்னை கொண்டு தேசங்களை அசைப்பேன். அபிஷேகம் பெறாதவர்கள் இந்த 2 நாளிலே நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் போராடி கேளுங்க. அபிஷேகம் கொடுத்தால் தான் நான் இங்கிருந்து போவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இருக்கிறது. இந்த ரகசியம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். அழைக்கப்பட்டவர்கள் சீரிய ராணுவத்தை பார்க்கிறார்கள், அழைக்கப்பட்டவர்கள் கோலியாத்தை பார்க்கிறார்கள் என்று சாத்தான் சொல்லலாம். கர்த்தர் உன்னை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். தூசியை உதறிவிட்டு நீ எழும்ப போகிறாய். நீ இழந்து போன தேவ தூதர்கள் மறுபடியுமாய் உனக்கு கொடுக்கப்படுகிறார்கள். நீ இழந்து போன தரிசனங்கள் மறுபடியுமாய் கொடுக்கப்படுகிறது. நீ இழந்து போன அபிஷேகம் மறுபடியுமாய் கொடுக்கப்படுகிறது. நீ இழந்து பிறமாய் மாறுகிறது. மனோவாவும் மனைவியும் ஹல்லேலூயா கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாக இருந்தார்கள். மனோவாவும் அவன் மனைவியும் கர்த்தர் சொல்லை கேட்டு செவி கொடுக்க ஆயத்தமாக இருந்தார்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு ஆயத்தம், ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தாழ்மை, ஒரு கர்த்தாவை அர்ப்பணிப்பு அவர்களிடத்திலே காணப்பட்டது. இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை மாத்திரம்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அதை மீறி யாரும் வர முடியாது. இன்றைக்கு வந்தவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் கொண்டு வந்தார். ஆவியானவரோடு போவார். இந்த நிமிஷத்திலிருந்து உன் ஊழியம் ஆரம்பிக்கிறது. தேசங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு முன்பதாக கர்த்தர் முதலாவது உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். உனக்கு ஒரு வெகுமதியை தருகிறார். உனக்கு ஒரு நன்மை அவர் செய்கிறார். தேவ ஜனமே, அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். இப்பொழுதும் என் காருண்யத்தால் உன்னை திரும்ப இழுத்துக் கொள்ளுகிறேன். இஸ்ரவேலின் கன்னிகையே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். நீ மறுபடியும் கீத வாத்தியத்தோடு, மேல சத்தத்தோடு, ஆர்ப்பரிப்புள்ள களிப்புள்ள கூட்டத்தோடு சாத்தானுக்கு எதிராக நீ புறப்படுவாய். வனாந்திரத்திலே மீதியாயிருந்த ஜனம் கர்த்தருடைய கண்களிலே இரக்கம் கிடைத்தது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல், அழைக்கப்பட்டவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. அவர்கள் கோலியாத்துக்கு தான் செவி கொடுப்பார்கள். அவர்கள் அசிரிய ராஜாக்கு தான் செவி கொடுப்பார்கள். அவர்கள் சனகரிப்புக்கு தான் செவி கொடுப்பார்கள்.
அவர்கள் ஹல்லேலூயா சீரிய இராணுவத்தை தான் பார்ப்பார்கள். தெய்வ ஜனமே, கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஹல்லேலூயா. ஒரு மகிமையான அபிஷேகம், ஆவியானவர் உனக்குள்ளே என்றென்றைக்கும் தங்கி இருக்க விரும்புகிறார். அடுத்து வரப்போகிற செய்திகள், அடுத்து வரப்போகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஹல்லேலூயா ஊன்ற கட்டுகிறதாக இருக்கும். இந்த இந்திய தேசத்திலே நீ பரலோகத்தின் பிரஜையாக இருப்பாய், பரலோகத்தின் தூணாக இருப்பாய், பரலோகத்தின் ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசியாய் இருப்பாய். ஹல்லேலூயா. உன் ஊழியத்திலே அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் காணப்படும். பலத்த கீழ்காற்றாகிய ஆவியானவர் காணப்படுவார். ரேகாமா சேகோ லேதரபா ஷிகபலதுரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் இன்றைக்கு மனோவாக்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்தை இந்த தேசத்தில் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். கர்த்தர் நம்மை புதுப்பிக்கிறார். நமக்குள்ளே உருவாக ஆவியானவர் நமக்குள்ளே மகிமையாய் வெளிப்பட நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லு தான் மூளைக்கு தலைக்கல். மறந்துடாதீங்க. எல்லாராலையும் தள்ளப்பட்டீங்களா? உங்களுக்கு தான் மகிமை. வனாந்திரத்தில் அலைஞ்சு தெரியுறீங்களா? உங்களுக்கு தான் காடையை கொடுப்பார். உங்களுக்கு தான் துத்திப்பான தண்ணி கிடைக்கும். உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். வந்த விதமாக யாரும் போறதே கிடையாது. 2 மடங்கு நன்மைகளை பெற்று போறீங்க. அப்படி பாடிக்கிட்டே இருப்போம். பாத்ரூம் போனா பாத்ரூம் போங்க, உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பாங்க, அப்படியே குடிச்சு சாட்சியாக ஒன்று சொல்ல முடியும். 92ஆம் 93ஆம் ஆண்டுகளில் ஆண்டோடைய ஊழியத்துக்கு முழுமையாக அழைச்சி வரும்போது என்னுடைய ட்ரக் லைசன்ஸை கிழித்து போட்டு ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்தேன். வியாதி படுக்கை வியாதி படுக்கை வியாதி படுக்கை. இன்னைக்கு அநேகருடைய காரியம் அப்படி இருக்கு. அதனால தான் அதை சொல்ல வரேன். ஆவியானவர் சொல்றபடி நானே சொல்றேன். வியாதி படுக்கை, நெருக்கம், பண கஷ்டம், பொருளாதாரத்தில் ஒண்ணுமே கிடையாது. இந்த சூழ்நிலை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா அற்புதமான நடத்துதல் ஒரு பக்கம். என்னுடைய மனைவியுடைய சகோதரி குடும்பம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என் மனைவி ரொம்ப அழகா ஒரு கமாண்டிங்கா கொஞ்சம் மட்டன் கட்டின கொஞ்சம் ஆட்டுக்கறி வாங்கிட்டு வாங்க. கையில 30 ரூபா இருந்துச்சு. உள்ளதை சொல்றேன், சாட்சியா சொல்றேன். 30 ரூபா. அந்த நேரம் பார்த்து காரணியிலேருந்து ஒரு தம்பி வந்தான் என்னை பார்க்கறதுக்கு. உன் ஸ்கூட்டரை எடுறா, போய் பால் வாங்கிட்டு வருவோன்னு. 30 ரூபாய்க்கு பால் வாங்குவோண்டா, காஃபி போட்டு கொடுப்போம், பசி ஆறட்டும், கர்த்தர் மீதியான நேரத்தை காரியத்தை பார்த்து கொள்வார் என்று. அவங்க கூட போய் 30 ரூபாய்க்கு பால் வாங்கினேன். லிட்டரு 7 ரூபாயோ 10 ரூபாயோ அப்போ 3 லிட்டரை தான் வாங்கிட்டு வந்து சும்மா ஊற்றுங்க, ரோஸ் மில்க் கொடுங்க, என்னெல்லாம் பண்ணுங்கன்னு கொடுத்தேன். இந்த பாலை வாங்கிட்டு மெயின் ரோட்ல அப்படியே சுற்றி போவேண்டான்னு. எதுக்கு அண்ணன்னா, சும்மா போடா, நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும், கையில் ஒன்றும் இல்லை, நமக்கு வர்ற வியாதிகள், பலவீனங்கள், நெருக்கங்கள், பொருளாதாரத்தில் ஒன்றும் இல்லாத நிலைமை, சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாது. இந்த சூழ்நிலையில் அப்படியே ரோட்டுக்கு போடான்னு போகும். எங்களை கிராஸ் பண்ணி ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று போச்சு. ஃபாஸ்ட்டாக போனால் திடீர்னு ஏதோ ஒன்று கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா ஒரு முயல் 12 மணி அளவில் பெரிய ஒரு முயல் 2.5 கிலோக்கு மேலே இருக்கும். கிராஸ் பண்ணிச்சு, டங்குன்னுச்சு, ஒரு சத்தங்க அடிச்சு, அவ்வளோதான். பார்த்தா அம்பாசிடர் காரக்காரன் அந்த முயலுடைய காலில் அடிச்சு போட்டு போயிட்டான். ஐயா கொஞ்சம் நிறுத்தியா, கொஞ்சம் முயலை தூக்கும்னு. அது அப்படியே என்னை பார்த்துச்சு. ஏண்டா உன்னையால் என்னைய போய் சும்மா இருந்த என்னைய பிடிச்சி புதர்லேருந்து வெளியே வான்னு சொல்லி ரோட்டுக்கு வர சொல்லி கிராஸ் பண்ண வச்சு ஒரு காரை கொண்டு அடிச்சு போட்டு உனக்கு கொடுக்காரப்பா ஆண்டவர்னு அது அப்படி பார்த்துச்சு. நான் சொன்னேன் 30 ரூபாயும் பால் வாங்கிட்டேன். ஒன்றுமே இல்லாத நிலைமையில் தூக்கி பார்த்தா வெயிட்டு சரியான வெயிட். ஹல்லேலூயா. கொண்டு கொடுத்தேன். என் மனைவியுடைய சகோதரி முயலுக்காக தான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேன். நல்ல காலம், அதனால தான் உங்களுக்கு மட்டன் கிடைக்கல. மட்டன் வாங்குறது காசும் இல்லை.
அதை சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் முயலை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நல்லா பொறிச்சு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். எதுக்கு சொல்றேன்னா, கர்த்தர் செய்கிற காரியங்கள் வித்தியாசம். இன்னிலிருந்து உங்க காரியங்கள் வித்தியாசம் மாறப்போகுது. இந்த வியாதி படுக்க நேரத்தில் பிரதர் தினகரனை பார்க்க போயிருந்தேன். சும்மா பார்க்க போனேன். சகோதரன் நான் போனாலே என்னை உடனே கூப்பிட்டு தம்பி வாங்கன்னு உட்காந்து மணிக்கணக்க பேசுவாங்க. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க பாருங்க. அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? தம்பி எல்லா 365 நாளும் வியாதின்னு படுக்கிறீங்களே, எப்படி ஊழியம் செய்ய போறீங்கன்னாங்க. அங்கிள் எனக்கு தேவ பலன் வேணும், கிருபை வேணும், அபிஷேகம் வேணும் அப்படின்னு. அபிஷேகம் எல்லாம் போதும், இன்னும் கேட்கணும். ஆனா இது பத்தாது, அபிஷேகிச்சாரு. இன்னும் கேளுங்க, நிறைவாய் 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 சம்பூர்ணமாய் அபிஷேகத்தோடு ஊழியத்தை செய்யுங்க தம்பின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. யூ ஆர் த மாஸ்டர் ஓவர் டெவில் அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை. நீதான்ப்பா பிசாசுக்கு அதிகாரி. அது உனக்கு இவ்வளவு உன்னை ஆளுக பண்ணுச்சு, வியாதியை கொடுத்துச்சு, பொருளாதாரத்தில் உன்னை மட்டுப்படுத்துச்சு, உன்னுடைய காரியங்களை சாபமா மாத்திச்சு, ஆசீர்வாதம் எல்லாம் மாத்திச்சு. ஆனால் இன்று முதல் யூ ஆர் த மாஸ்டர் ஓவர் டெவில் அப்படின்னார். இன்னிலிருந்து பிசாசுக்கு நீதான்ப்பா, நீ சொல்றதுபடி நடக்கும். ஆனால் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் அதை சாட்சியம் சொல்ல மாட்டேன். கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நிறைய வீடுகளுக்கு ஜெபம் பண்ண கூடுவாங்க. இப்பெல்லாம் லேட்டஸ்ட் எப்படின்னா, பேய்கள் உருவமா வருது பிரதர் வீட்டுக்குள்ள. என்ன பிரதர் பண்ணன்னுவாங்க. சரி வரேன் அப்படின்னுவேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எல்லாருக்கும் தெரியும், சாட்சியில் சொல்றேன். எனக்கு வீடியோ ஷூட் பண்ற ஒரு தம்பி உண்டு. ஆனா 3 பேய்கள் உருவமா வருதுனே ராத்திரி 12 மணிக்கு. 1 மணிலேருந்து என் பிள்ளைகள் தூங்கலை 3 மணி வரைக்கும். தினம் இதான் பாடு பிரச்சனைன்னா. கூப்பிட்டு பார்த்தா மறந்துட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது 12 மணிக்கு அவன் வீட்டு வாசலில் போய் வண்டியை நிறுத்திட்டு, காரை நிறுத்திட்டு ஹார்ன் பண்ணேன். ரொம்ப நேரம் ஆச்சு, திறக்க வரல. என்னடா முழிச்சு லைட்லாம் எரியுது. ஏன்னா 12 மணி தான் உள்ள வருதுன்றான், அங்கேதான் இருக்குன்றான். ஹார்ன் பண்ணா ரொம்ப நேரம் கழிச்சு வந்துட்டு, அண்ணே ஸ்தோத்திரண்ணே அப்படின்னா. என்ன விஷயம் சொல்லு சாம் அப்படின்னா. அண்ணே 3 உருவம் என்கிட்ட வந்துச்சு, உங்க பாஸ்டர் வெளியே வந்திருக்காரு, நாங்கள் பின் வாசலை திறந்து கொடுப்பா, நான் வெளியே போறேன்னுச்சான். அல்லேலூயா. நான் முன் வாசலுக்கே போகல, வீட்டுக்குள்ளே போகல, கார்லயே பேசிட்டு அனுப்பிச்சிட்டேன். அந்த சகோதரன் சொன்ன ஒரு வார்த்தை, நீதான்ப்பா இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை, அந்த மகிமையை, அந்த வல்லமையை உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் இன்னைக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்த போறார். இனி தீங்கை காணாதபடி கிருபை கொடுக்க போறார். கர்த்தர் உங்களை கொண்டு பராக்கிரமமான காரியங்களை செய்ய போறார். இவ்வளவு பயந்து இருந்த நீங்க இன்று முதல் தைரியமாய் கால்களை வைக்க போறீங்க. யோர்தானை பார்த்தா காலை வைங்க, 2ஆய் பிளக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யோர்தான் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். காலை வைக்கும் போதுதான் 2ஆய் பிரியும். அல்லேலூயா. ஒரு சீஷனுடைய மகிமை என்ன? தேவனுடைய அடிச்சோடை பின்பற்றுகிறவன், தேவனுடைய மகிமையிலே பூரணப்படுத்தப்பட்டவன். அவன் சொல்வது நடக்கும், செய்வது வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை பாடிரோமா? 40வது பாடலை பாட போறோம் நம்முடைய பாட்டு புஸ்தகத்துல. அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும்.
அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். பரமன் இயேசுவை நிறைத்தீரே, பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். உந்தன் சீஷருக்கு அளித்தீரே, அன்பின் அபிஷேகம் ஈந்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். சிம்சோன் கிதியோனை நிறைத்தீரே, கர்த்தரின் ஆவியால் நிறைத்திடும். தீர்க்கன் எலிசாவுக்கு அளித்தீரே, இரட்டிப்பின் வல்லமையால் நிறைத்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். மீட்பர் இயேசுவின் வருகையிலே நானும் அவரை போல் இருக்கவே, மீட்பின் நாளுக்கு முத்திரையாய் பரிசுத்த ஆவியால் நிறைத்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். தேவா தேவா ஏகணமே ஈந்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவ ஆவியால் நிறைத்திடும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், நிழலாய் நிற்கிறார். ஆமென். வித்தியாசப்படுத்த போறார். நீங்க வித்தியாசமாக வேண்டாம், நீங்க பிசிக்கலா வித்தியாசமா ஒண்ணும் பண்ண வேண்டாம், கர்த்தரே செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரே உங்க மூலமா கிரியேட் செய்ய போறார். கர்த்தரே உங்க மூலமாக நன்மையான காரியங்களை நடப்பிக்க போறார். கர்த்தரே உங்களோட கூட இருந்து காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த போறார். உங்களுடைய சிறையிருப்பும் திரும்பும், எல்லாம் மாறும். புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது செஷனுக்குள்ள போக போறோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன இதை கொடுத்து விட்டுருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சாப்பாடெல்லாம் எவ்வளோ செய்யணுங்கிறது ஒரு நம்பர்ஸ் தெரியல. நம்பர் 113, 114, 117, 120 இதில் இருக்கிறவங்க தயவுசெய்து